யா மஅஷர ஷபாப் ஃபமன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர் சமூகமே, உங்களுக்கு திருமணம் முடிக்கும் வயது வந்து விட்டால் நீங்கள் திருமணம் முடித்து விடுங்கள். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். நான் கோயம்புத்தூருக்கு ஒரு திருமணம் முடிச்சு வரும்போது ஒரு 10வது படித்த பெண்ணை அழைத்து வந்தார்கள். ரொம்ப உங்க பையன் கேட்கும், நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. சலாம் சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன் சாச்சான்னு பேசிட்டு, அப்போ நான் சொன்னேன், ஏம்மா 10வது படிச்சு என்ன பண்ண போறீங்க? இல்லை மாப்பிள்ளை பேசிக்கிட்டோம், வயசுக்கு வந்த பிள்ளை 10வது படிச்சிருச்சு. அப்ப நான் சொன்னேன், எது எப்படியோ என்ன மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கல்வியை தொடருங்கள் அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம திருமணத்தை விரைவுபடுத்தி நடத்தி வைப்பது தவறல்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. உங்களுக்கு அதுக்கான சூழல் வரும் பொழுது, காலம் வரும் பொழுது அதை நடத்தி வைப்பது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை. அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையோ, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின் என்பதும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை. அதுக்கப்புறம் இல்மையை விட்டுறீங்க, வயசுக்கு வந்த பிள்ளையை கட்டி கொடுத்துடணும், வயசுக்கு வந்த பிள்ளையை கட்டி கொடுத்துடணும், அது மார்க்கம். அப்ப கல்வி கற்றுக் கொடுக்கிறது மார்க்கம் இல்லையா?